வசதியான வீடு, கார், சொகுசான வாழ்க்கை என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது? ஆனால் பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அப்படித்தானே? நிறைய பேருக்கு பணத்தை எப்படி சேர்ப்பதென்பது தெரிவதில்லை. ஆனால் பணத்தை சேமிக்க ஒரு சுலபமான வழி இருக்கின்றது. பல பொருளாதார வல்லுநர்களும் பரிந்துரைக்கும் அந்த முறையை குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஈஸியாக பணத்தை சேர்க்கும் வழிகளில் ஒன்றுதான் சிப். சிப் என்றால் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது நிலையான முதலீட்டு திட்டம் என்பது அர்த்தம். மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது பங்குகள் என எந்த திட்டமாக இருந்தாலும் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்வதே சிப் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது குறிப்பிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது பங்குகளில் முதலீடு செய்வது சிப் ஆகாது. எந்த முதலீடாக இருந்தாலும், ஒருவேளை அது தங்கமாகவே இருந்தாலும், ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்வதே சிப். உதாரணமாக, நீங்கள் என்னால் மாதம் மாதம் வெறும் 500 ரூபாய் தான் முதலீடு செய்ய முடியும் என்று ஆரம்பிக்கிறீர்கள். அதற்கு உங்களுக்கு 12% வட்டி கிடைக்கின்றது என வைத்துக் கொள்வோம். இதை நீங்கள் 40 வருடங்களுக்கு செய்தால் உங்கள் முதலீடு ரூபாய் 59.41 லட்சமாக அதிகரித்திருக்கும். நீங்கள் போட்ட பணம் ரூபாய் 2.4 லட்சம் தான் என்றாலும் நீங்கள் ஏறக்குறைய 25 மடங்கிற்கு மேல் எடுத்து விடலாம். அதேபோல 40 ஆண்டுகள் நீங்கள் ரூபாய் 1000 முதலீடு செய்திருந்தால் உங்களுக்கு ரூபாய் 1.18 கோடி ரூபாய் கிடைக்கும் என்பது நல்ல லாபம்தானே? நீங்கள் போட்ட மொத்த பணத்தை கணக்கிட்டால் ரூபாய் 4.8 லட்சம் தான். ஆனால் உங்களுக்கு மொத்தம் ரூபாய் 1.18 கோடி திரும்ப கிடைக்கும். இதுதான் சிப் முதலீட்டின் சிறப்பு. இந்த காரணம் போதாதா? ஏன் பலரும் சிப் முறையில் பணத்தை முதலீடு செய்ய அறிவுறுத்துகிறார்கள் என்பதற்கு, எந்தவிதமான முதலீடாக இருந்தாலும் உங்கள் பொருளாதார நிலையை வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து முதலீடு செய்வது சிறந்தது.